வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கர்நாடகா ஸ்டைல் ஹம்பி சட்னி தான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, கொஞ்சமாக உடச்ச கடலை, சீரகம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், புளி, அப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய். இவ்வளோ தான் நமக்கு தேவையானதே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை சேர்த்தாச்சு. இதை வந்து லேசாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து லேசாக நம்ம வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஒரு பொருளாக நம்ம சேர்த்து நல்லா வதக்கி செஞ்சோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி இனிமேல் இந்த வீட்டில் இந்த சட்னி செய்வீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இந்த வேர்க்கடலையை வறுத்த பிறகு நம்ம வந்து பச்சை மிளகா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு அளவுக்கு இஞ்சி, பூண்டும் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உடச்ச கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக அந்த வாசனைக்காக தான் நம்ம வந்து இந்த புதினா இலை சேர்க்குறோம். அதனால் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போது புளிப்புக்கு நம்ம வந்து புளி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலை ஃப்ளேவரோடு இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் இது ஆறுனதுக்கு அப்புறமா கூட நம்ம தேங்காய் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து அந்த சூடோடு இருக்கும்போதே நான் தேங்காயும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியது தான். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டோன்னா அட்டகாசமான கர்நாடகா ஸ்டைல் ஹம்பி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட இட்லியோடு சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா 2 இட்லி கூட இறங்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.